இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 3 அக்டோபர் 2024 வியாழக்கிழமை முதல் 9 அக்டோபர் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா குரோதி வருஷம் தட்சிணாயனம் வருஷ ருது புரட்டாசி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரையிலான ஒரு காலகட்டம். கலியப்தம் 5125, சாலிவான சகாப்தம் 1946, பசலி 1434, கொல்லம் 1200. புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை அக்டோபர் 3ஆம் தேதி அன்றைக்கு நவராத்திரி ஆரம்பம், மகாலயபக்ஷ முடிவு, சாந்திரமான ஆஸ்வின மாதம் ஆரம்பம். அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு சந்திர தரிசனம், வைத்திருதி ஸ்ரார்த்தம். அக்டோபர் 5 சனிக்கிழமை புரட்டாசி 3வது சனிக்கிழமை. அக்டோபர் 6 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷ சதுர்த்தி. 8ஆம் தேதி சுக்லபக்ஷ ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே அன்றைக்கு தான். இது இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் செவ்வாய், கன்னியா ராசியில் சூரியன், சந்திரன், புதன், கேது, துலா ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் வக்ரநிலைமையில் சனி, மீன ராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 4ஆம் தேதி அதிகாலை 5:37க்கு துலா ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் காலை 8:12க்கு துலா ராசிக்கு புத பகவான் மாறுகிறார். மாலை 4:36க்கு விருச்சிக ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. 8ஆம் தேதி இரவு 1:35க்கு தனுசு ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். மற்ற கிரகங்களோட இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 7ஆம் இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாகிருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல அதனுடைய அதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். 7ஆம் இடத்துக்கு புதன் வரப்போகிறார், கோச்சார சந்திரன் வரப்போகிறார். ஸோ 3 பேர் சேர்ந்து ராசியை பார்க்க போகிறாங்க. அப்போ 7ஆம் இடம் நமக்கு வந்து பலமாகும். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ராசி ரொம்ப ரொம்ப பலமாகிடும். 6ஆம் இடம் பலமாக இருக்குது, 9ஆம் இடம் பலமாக இருக்குது, 10ஆம் இடம் பலமாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம். முதல் விஷயம், ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இந்த நேரத்தில் உண்டாகும். பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இழுபறியாக இருந்த பல காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடக்கும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் ஒரு நிச்சயமாக அற்புதமாக நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6ஆம் இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாகிடுது. பாருங்கள், 9 குடையவரான சனி 10ல், 2, 5 குடையவரான புதன் 6ல், 1, 6 குடையவரான சுக்கிரன் 6ல். அப்போது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகலாம். வாங்கினாலும் அது சுப கடனாக இருக்கும். ஒரு சுப செலவுகளுக்கான
கடனாக நமக்கு இது அமைஞ்சிருக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு குடும்பத்தினரால், குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு ஒரு 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 நல்ல மாற்றங்கள், முக்கியமாக அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வாழ்க்கையில் போவதற்கான ஒரு நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் ஏற்படும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். திரிகோணம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக 4 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் பல வழிகளிலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது. அதாவது உங்களுடைய பர்சனலாக உங்களுடைய ஒரு எண்ணங்கள், புத்தி, செயல், அதனுடைய ஒரு விளைவு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்க போகிறது. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. குடும்பத்தினரோட நல்ல ஒரு 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 ஒத்துழைப்பு, அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் உத்தியோகத்தில் வெளியூர், வெளிநாடு செல்ல வேண்டிய வாய்ப்புகள் சில பேருக்கு வரலாம். அது மாதிரி தொழில் விரிவாக்கம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அமைஞ்சிருக்கு. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பெண்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வந்து சேரும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். தடைகள் அனைத்தையும் நீங்கள் தகர்ப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திர பகவான் சுக்கிரனுடன் இணைந்து பயணம் செய்ய போகிறார். தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மாதிரி 4ஆம் இடமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள். நமக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிருக்கு. சுக்கிரன் பார்க்க போகிறார், ராசிநாதன் பார்க்க, சந்திரன் பார்க்க போகிறார், புதன் பார்க்க போகிறார். தொழில் ஸ்தானாதிபதி 12ல் இருந்தாலும் 10ஆம் இடம் ரொம்ப ரொம்ப வலிமையாகிறது. நிச்சயமாக புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அதெல்லாம் கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக இருந்து வந்த தேக்க நிலை எல்லாமே விலகும். பெண்களுக்கு பொதுவாக இந்த நேரம் எடுத்தோம் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அழகாக திட்டமிடுவீங்க, செயல்படுத்துவீங்க, வெற்றி பெறுவீங்க. ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. 5ஆம் இடம் ரொம்ப பலமாக இருக்குது. ஸோ மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். எந்த முடிவுக்கு வர முடியாமல் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால் வர முடியும். ராசிநாதன் 8ஆம் இடத்தை பார்க்குறார். இது வரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலக போகிறது. பொதுவாக இந்த நேரத்தை எடுத்தோம்னா தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள்.
புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பெண்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எடுத்துட்டோம்னா, ராசிநாதன் புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி சுக்கிரனோடு இணைந்து பயணம் செய்கிறார். கோச்சார சந்திரனும் இணையர். அப்போ தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப வலிமையாகிடுது. சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல் வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும். சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, மாற்றம் ஏற்படும். ஐயா, நான் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கேன், எனக்கு கிடைக்குமானா 100% கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பல வழிகளிலும் நல்ல ஏற்றங்கள், முன்னேற்றங்கள், மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரமானது நமக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துனோம் அப்படின்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பொதுவாக இந்த நேரம் நம்ம பார்க்குறோம், ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பமில்லாமல் எல்லா விஷயத்திலும் ஒரு முடிவெடுக்க முடியும். யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்களுக்கு ராசி ரொம்ப ரொம்ப பலமாயிரும். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்கள் ராசியில் ஒரு அருமையான கிரக கூட்டணி ஏற்படுறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கிறதுல அதையே ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மற்ற கிரகங்களுக்கும் வேலை இருக்குல்ல, வெறும் நம்ம குரு மட்டுமே வச்சு நம்ம பலன்னு சொல்ல முடியாது. ஸோ ராசியில் சுக்கிரன், சந்திரன், புதன் இவர்களுடைய ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி நமக்கு உருவாகுது. அது 7ஆம் இடம் ரொம்ப வலுவாகும் போது 7 குடையவரும் 9ல் போய் உட்காரும்போது நம்ம எதிர்பார்க்காத ரெண்டுமே நல்லபடியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பத்தாருடைய நல்லாதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். தேக்க நிலை அனைத்தும் விலகும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். பல வழிகளிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல வழிகளிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். முக்கியமாக தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய தொழில் ஆரம்பிக்கிறோமா, அதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நல்லா அது மாதிரி உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு ஏற்றம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பொதுவாக பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்பட போகிறது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 12ஆம் இடமும் 6ஆம் இடமும் நமக்கு ரொம்ப ரொம்ப வலுவாயிருது. ஸோ சுபவிரய செலவுகள் நமக்கு இது ஒரு நடக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ புதுசாக வீடு, மண்மனை, வாகனம் வாங்கிறதோ, இல்லை
கல்வி, புதிய கல்வி சம்பந்தமான விஷயங்கள், திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், சீமந்தம் அது சம்பந்தமான செலவுகள், புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, திருமணம் சம்பந்தமான முயற்சிகள். உதாரணமாக இப்போ இந்த வாரத்தில் நமக்கு நவராத்திரி ஆரம்பம், அதனால் வளர்விறையாக இருக்குது, அதனால் போய் பட்டு எடுக்கலாம். திருமணம் அது மாதிரி இந்த தாலிக்கு வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு வரோம். இதெல்லாம் நமக்கு ஒரு சுப நிகழ்வுகள் நிறைய. இதெல்லாம் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, புது தொழில் ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி பயணங்கள் திட்டமிட்டபடி நல்லபடியாக நமக்கு விசா சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா அது கண்டிப்பான முறையில் செய்யணும். நம்முடைய நடவடிக்கைகளிலேயே ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். அது மாதிரி மாணக்கர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம புதிய மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். தினசரி காவல் தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். தொழில் சார்ந்து உத்தியோகம், தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது, லாபஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. ஸோ தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இருந்து வந்த சுணக்க நிலை, தேக்க நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்திலேருந்து நமக்கு வரப்போகுது. உடல் ஆரோக்கியம்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தொழில் சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக இருந்து வந்த தேக்க நிலை விலகும். பெண்களுக்கு பொதுவாக அந்த நேரத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரம் சம்பந்தமான சிக்கல்கள் அனைத்தும் விலகும். மாணக்கர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்தும் விலகும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த நேரம் கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. ஏன்னா 7 குடையவர் 10ல் அமரப்போகிறார். அப்போ 4ஆம் இடம் ரொம்ப பலமாகிடுது. 4 குடையவரான செவ்வாய் ராசியை பார்க்குறார். இதெல்லாம் நமக்கு ஒரு கேந்திரங்கள் ஒரு பலமாக இருப்பதை நமக்கு காட்டுறது. அப்போது நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். புதிய விஷயங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்து, தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம், நல்ல ஒரு மாற்றம் நமக்கு வந்து சேரும். பெண்களுக்கு இந்த நேரம் எடுத்தோம்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போவதற்கான ஒரு காலம் நமக்கு கணிந்திருக்கிறது. இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, திரிகோணம் ரொம்ப பலமாக இருக்குது. 8ஆம் இடத்துலேருந்து புதன் 9ஆம் இடத்துக்கு மாறுறார். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். 5 குடையவர் 9ல் ராசியில் ராசிநாதன், 9 குடையவர் 9ல் ஆட்சி. ரொம்ப அற்புதமாக, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, கடந்த ஒரு 3-4 வாரங்களாக இருந்த ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இனிமேல் போயிடும். தைரியமாக இருங்க. கும்பராசிக்காரங்க பேசிக்காக எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு செய்கிறவங்க. கொஞ்சம் முன்கோபம் பிடிவாங்க, யாருக்கு இல்லை சொல்லுவாங்க, எங்கிட்ட கூட இருக்குது முன்கோபம் பிடிவாங்க இருக்குது. அதனால்
கொஞ்சம் நீக்குப்போக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பெண்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். சுபவிரய செலவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்க வேண்டிய ஒரு நேரம். 8ஆம் இடம் ரொம்ப வலுவாகிறது. ராசியை சூரியன் பார்க்குறார். அதனால் கொஞ்சம் சில நேரங்களில் தேவையில்லாத பிடிவாதம், தேவையில்லாத முன்கோபம் அதெல்லாம் உண்டாகலாம். முடிந்தவரை நீங்கள் பொறுமையாக போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும். அது மாதிரி தேவையான உதவிகள் தேவையான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய மாற்றங்கள் வந்து சேரும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.